வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இப்ப மேயில வந்து ஒரு கிழமை ஹாலிடே வந்தது. ஸ்கூல் ஹாலிடே யூகேல. அந்த டைம்ல யூகேல வெதர் நல்லா இருக்கையில, அப்ப நாங்க வந்து ஸ்பெயினுக்கு போயிட்டோம். ஸ்பெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய தீவுகள் இருக்குது. அதுல ஒரு தீவு தான் இது. போன வருஷமும் நாங்க போயிருந்தோம் நாங்க. ஆனா அதை விட இது வந்து சூப்பரான ஒரு இடமா இருந்தது. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குது. எங்கே நடந்து போனாலும் ஸ்விம்மிங் பூல் தான். எந்த பிள்ளைகள் சிதுவுக்கும் சைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியாண்டா அவ்வளவு பிடிக்கும். ஆனாலும் அந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தா என் மகளோட பிஹேவியர் எல்லாம் உண்மையாக மாறிடும். அதில் உடனே குளிச்சே ஆக வேணுமென்று நிற்பாள். ஆனா இப்ப அடிக்கடி அந்த வெளியிலலாம் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போயிட்டு, நிறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்து, இப்ப கொஞ்சம் அந்த பொறுமை கொஞ்சம் வருகுது அவளுக்கு. நாங்க இவ்வளோ ஸ்விம்மிங் பூல கடந்து ஒரு ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். ஆனாலும் அவள் வந்து நல்லா காமா, பொறுமையா வந்தாள். ஏனென்டா, அவளுக்கு தெரியும் எப்படியோ நாங்க வந்து இங்க தண்ணீல குளிக்கத்தான் போறோம்ன்ற அந்த விளக்கம் அவளுக்கு இருந்தது. அதனால ஓரளவுக்கு குழம்பாம வந்துட்டாள். ஆ அந்த ஹோட்டல்லயே வந்து அ ஷாப்பிங் இருந்தது. ஆனா, அங்க பெருசா திங்ஸுகள் இல்லாதபடியால, நாங்க வந்து கொஞ்சம் வெளியிலே நடந்து போகலாமென்று போயிட்டோம். அம் என்னண்டா, நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்ப நாங்க ட்ராவலிங் போறது, இப்ப எங்கேயாச்சும் ஒரு வெளிநாடுகளுக்கு பிள்ளைகள ஃப்ளைட்லலாம் கூட்டிக் கொண்டு போறதெல்லாம் பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள வச்சிருக்கிற பேரண்ட்ஸுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்க்ளூடிங் நானுமே தான். அ ஆனா வந்து அத பார்த்துட்டு நான் பயத்துல ஒரு நாளும் போகாமல் இருக்கிறதோ, இல்லாட்டிக்கு கிவ் அப் பண்ணிட்டு, ஐயோ! இனிமேல் ஹாலிடேலாம் போகவே கூடாது. ஊருக்குள்ளேயே எங்கேயாச்சும் சுத்திக் கொண்டு இருக்கலாம் அப்படி என்று யோசிக்கிறதே இல்ல நான். யார் என்ன நினைச்சாலும், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னுட்டு எந்த பிள்ளைகளுக்கு அ நான் தான் ஒரு பெரிய ஒரு ட்ரெய்னரா இருக்க வேணும் இல்லையா? அப்ப நான் அதுகளெல்லாம் பொருட்படுத்தாம எல்லா இடங்களுக்குமே முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள கூட்டிக் கொண்டு போறேன் நான். என்ட வீடியோ ஃபாலோ பண்ற நெறைய பேரண்ட்ஸுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க ஃப்ளைட்ல போறீங்கன்னா, சன்ஃப்ளவர் லேனியார்ட் போட்டு நேஷனல் டிசபிலிட்டி கார்ட் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த லாங் வெயிட்டிங் இதுல எல்லாம் கியூல நிக்க வேண்டிய தேவைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அந்த சன்ஃப்ளவர் லேனியார்டையெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, யூகேலலாம் நீங்க ஃபாஸ்ட்டா அவங்கள கியூல வெயிட் பண்ணாம விட்டுருவாங்க. வேற நாடுகளுக்கு போகைகளையும் நேஷனல் டிசபிலிட்டி கார்டு எல்லாம் காட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து உங்கள லாங் வெயிட்டிங் வைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. உங்கள அந்த கார்ட காட்டுனாலே நீங்க டக்குனு வந்து அந்த கியூல இருந்து போற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகைக்குள்ள நிச்சயமா அத எடுத்துக்கொண்டு போங்க. போனீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களோட ட்ராவலிங், உங்களோட ஜர்னி வந்து ஸ்மூத்தா இருக்கும். இது வந்து நாங்க அந்த லவ் ஹாலிடேன்னு சொல்லி அதில ஃபுல்லாவே எல்லாம் புக் பண்ணியிருந்தோம். லைக் ஏர்போர்ட்ல இருந்து எங்கள ஒரு பஸ்ஸில பிக்கப் பண்ணி கொண்டு போயிட்டு, நாங்க எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறோமோ, அங்க கொண்டு போய் விடுவாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் நாங்க இந்த முறை புக் பண்ணியிருந்தோம். ஆம் ஏனென்டா அது செல்ஃப் கேட்டரிங் புக் பண்ணியிருந்தது. அப்ப நாங்க யோசிச்சோம், அங்க எப்படியுமே ஒரு சின்ன குட்டி கிச்சன் இருக்கும் தானேன்டு. அங்க போய் பார்த்தா ஒரு 2 அடுப்போட உண்மையா ஒரு கிச்சன் ஒண்டி இருந்தது தான். அப்ப பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட போவோம். மற்றபடி லஞ்சும், டின்னரும் நாங்களே குக் பண்றது. அது வந்து நல்ல பீச் சைட் ஆனபடியால நல்ல இறால், கனவா அதெல்லாம் சூப்பரா இருந்தது. உண்மையிலே அந்த கடல் இறால் சாப்பிட்டு நான் கனகாலம் ஊர்ல சாப்பிட்ட ஞாபகம் உண்டு நினைக்கிறேன். இங்க வந்து சாப்பிட்ட மாதிரி இல்ல. அ அப்ப எனக்கு வந்து அந்த இறால் எல்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. சமைச்சு சாப்பிட்டோம் நாங்க. ஆனா உண்மையா நான் இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் எடுத்துக்கொண்டு போனேன். என்னடா இங்க எப்படியுமே எங்கட தூள் இருக்காது தானே அங்கெல்லாம். அதனால கொண்டு போயிருந்தேன். வேற ஒன்றுமே கொண்டு போகையில. ஆ உண்மையா நல்லா தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு வெங்காயமும், பச்சை மிளகா கூட அங்க இருக்கையில அந்த பெரிய பெப்பர் இருக்கு தானே அதுதான் இருந்தது. அத தான் போட்டு உண்மையிலே சமைச்சது. கடுகு இல்ல, சீரகம் இல்ல, வெந்தயம் இல்ல. பட் இருந்தாலும் கறி டேஸ்ட்டா தான் இருந்துச்சுது. அது போற இடத்துலலாம் அப்படித்தானே இருக்கிறத வச்சுக்கொண்டு சமாளிக்கிற மாதிரி நாங்க இருக்க வேணும். ஸோ அது ஓரளவுக்கு நாங்க சமாளிச்சு ஒரு 4, 5 நாள் நாங்க நல்லா இருந்தது உண்மையா. அதுக்கு பிறகு இது பீச் ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அ இந்த மாதிரி சைக்கிள் புக் பண்ணிட்டு நாங்க போகலாம். 1 மணித்தியாலத்துக்கு €25 சார்ஜ் பண்ணினாங்க. அதே மாதிரி வேறு வேறு வெஹிக்கிள் எல்லாமும் இருக்குது. உங்களுக்கு விருப்பமானதையெல்லாம் புக் பண்ணிட்டு நாங்க போகலாம். இது உண்மையா அடிச்ச வெயிலுக்கு இதுக்குள்ள இருக்கிறது நல்லா இருந்தது. ஏதோ ஐஸ்கிரீம் விக்க போறவங்க மாதிரி இருக்குது. பட் ஆனா, இதில என்ன செய்தோம், அப்படியே அந்த அ ஓரம் அந்த பீச் ஓரம் அதில போயிட்டு இடையில நிண்டு அந்த இயற்கையான இதுகள ரசிச்சு அப்படியே இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வந்து சேர்ந்தோம் நாங்க.
உண்மையா நான் வந்து இங்க நார்த் வேல்ஸ்ல நிறைய இடங்களுக்கு போறது பீச்சுகளுக்கு. ஆனா, இந்த மாதிரி ஒரு அழகான பீச் உண்மையா அவ்ளோ சூப்பர் லொகேஷன் உண்மையிலேயே. அந்த வீடியோல அவ்ளோ கிளியரா இருக்குது பாருங்க. இப்படித்தான் இருந்தது. அவ்ளோ அந்த தண்ணியெல்லாம் நல்ல கிளியரான தண்ணி. அ ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ்ன்றபடியால நல்ல நீட்டா வச்சிருக்காங்க. அங்க ஹோட்டல்ல இருக்கிற ஸ்டாஃபா இருக்கட்டுக்கும், வெளியில வந்தா அந்த அங்க இருக்கிற அ மக்களா இருக்கட்டுக்கும், சரியான ஒரு கைண்டான பீப்பிள். உண்மையா அவ்ளோ அன்பானவங்க. நாங்க வண்டியில தள்ள லைக் பெடல் பண்ண இயலாம போயிட்டது. கொஞ்சம் உயரமான இடங்களுக்கு போகக்குள்ள. அப்ப அந்த டைம்லலாம் ஓடி வந்து மத்தாக்கள எல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டு, அந்த மாதிரி வெரி கைண்ட் பீப்பிள். ஏன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ன்றபடியால, அங்க இருக்கிற மக்களுமே நல்ல அன்பான மக்களா தான் இருந்தாங்க உண்மையிலேயே. உண்மையிலேயே நான் வந்து பிள்ளைகள நிறைய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போறது என்னத்துக்குன்னா, சோஷியல் ஸ்கில்ஸ வந்து சொல்லிக் குடுக்குறதுக்காக. இப்ப நாங்க என்னதான் வீட்டில இருந்து கொண்டு யூடியூப் வீடியோஸ் காட்டி, பிக்சர் காட்டி, பிள்ளைகளுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் சொல்லிக் குடுத்தாலுமே, இந்த சமூகத்தோட எப்படி அவங்களுக்கு ஒன்றி வாழலாம்ன்ற அந்த கஷ்டம் எப்பவுமே இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் நிறைய ஹாலிடே கூட்டிக் கொண்டு போறது. லோக்கலுக்குள்ளயா இருக்கட்டுக்கும், வெளிநாடுகளுக்கா இருக்கட்டுக்கும் போனா தான் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போனா ஒரு லாங் கியூ இருக்கும். அந்த லாங் கியூல நாங்க கண்டிப்பா வெயிட் பண்ணணும். இப்ப நாங்க அம் அ சன்ஃப்ளவர் லேனியார்ட் போட்டு போனாலுமே, சில இடங்கள்ல வந்துட்டு அந்த அந்த ஸ்பெஷல் நீட்ஸோட கியூவே லாங்கா இருக்கும். அப்ப அந்த வெயிட்டிங் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் எங்கேயும் போனா. அந்த இடத்துல பொறுமையா காத்திருக்கிறது. ஆ மற்றபடி இப்ப வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு சொல்லிச்சோன்னா, அங்க எப்படி பிஹேவ் பண்றது? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா, அங்க என்ன மாதிரி இருந்து அழகா சாப்பாடு வர வரையும் காத்திருந்து, அதுக்கு பிறகு சாப்பிடுறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப நாங்க வீட்ல இருந்தோம்னு சொல்லிச்சோன்னா, நிச்சயமா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால தான் இப்படி நிறைய இடங்களுக்கு உண்மையிலேயே நான் போறது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நிறைய அம் எனக்கு மனசு நோகுற மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. ஏன்டா எங்களோட பிள்ளைகள என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, ஓட்டிசம் பிள்ளைகள வந்து பார்த்தா தெரியாது. ஓட்டிசமோ, ஏடிஹெச்டி பிள்ளைகள பார்த்தா தெரியாது. அவங்கள பார்க்க தான் உண்மையிலேயே தெரியும். அப்ப பார்த்தா தெரியாதபடியால யாருமே யோசிக்க மாட்டாங்க, இந்த பிள்ளைகள் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள்ண்டு. பிறகு தான் அவங்களுக்கு விளங்கும். அதுக்கிடையில எங்கள வந்து கொஞ்சம் நோகடிச்சுருவாங்க. ஆனா, அதையெல்லாம் நாங்க பொருட்படுத்திக் கொண்டோ, அது இனிமே நாங்க போக்கூடாதுன்டெல்லாம் யோசிச்சோம்ன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகள் உண்மையா டெவலப் ஆக மாட்டாங்க. ஏன்டா, இந்த குழந்தைகளுக்கும் உண்மையிலேயே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமைய யாரும் பறிக்க முடியாது. அதனால பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிள்ளைகள நீங்க வெளியில கூட்டிக் கொண்டு போங்க. உண்மையா எந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, தண்ணிய பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, பேய் மாதிரி நிப்பா எந்த மகள் எல்லாம். உடனடியா குளிச்சே ஆக வேணும். இப்ப தான் ஓரளவுக்கு அவளுக்கு விளங்குது. இல்ல நாங்க ஏன்டா முதலே நான் அவள வந்து ப்ரிப்பேர்ட் ஆக்கிருவேன். நாங்க வந்து குளிக்கத்தான் போறோம். ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருங்க. அப்படின்னு சொல்லி தான் அது எல்லாம் கூட்டிக் கொண்டு போகத்தான் வந்ததே தவிர, வீட்ல இருந்தோம்ன்னு சொல்லி சொன்னா, ஒன்றுமே நாங்க வந்து செய்விக்க இயலாது. அடுத்து எங்கேயாவது நீங்க ட்ராவலிங் போறீங்கன்னு சொல்லி சொன்னா, கட்டாயமா என்ன செய்யுங்க, தனியா ஒரு பேக்ல பிள்ளைகளுக்கு உரிய சென்சரி டாய்ஸ்கள கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போங்க. இப்ப எந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ப்ளே டோ பிடிக்கும், ஸ்லைம் பிடிக்கும், அந்த க்ளே மாதிரி இருக்கிற ஐட்டங்கள் இருக்கு தானே, அதுகள் பிடிக்கும். எந்த மகனுக்கும் வந்து அந்த நல்ல சாஃப்ட் டாய்ஸுகள் எல்லாம் பிடிக்கும். அப்ப நான் எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகைக்குள்ள என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா, ஒரு பேக் ஃபுல்லாவே அவங்களோட திங்ஸுகள் தான் எடுத்துக்கொண்டு போவேன். அப்ப என்னண்டா, லைக் அந்த ஃப்ளைட்ல போகைக்குள்ளேயும் இன்றைக்கு இந்த முறையெல்லாம் 4:30 மணித்தியாலம் ட்ராவலிங். முதல் போன நேரம் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் தான் நாங்க நார்மலா சூஸ் பண்றது. இந்த முறை இவர் கேட்டா, நான் சொன்னேன், "இல்லையப்பா பரவாயில்ல. 4:30 மணித்தியாலமா இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க போவோம்." என்னடா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து முதல் ஒரு 2 கிழமையில இருந்தே நான் சொல்ல ஆரம்பிச்சுருவேன் பிள்ளைகளுக்கு. சோஷியல் ஸ்டோரி காட்டுவேன். அந்த குட்டி, குட்டி யூடியூப் வீடியோ எல்லாம் இருக்கு தானே, அதெல்லாம் காட்டுவேன். லைக் நீங்க ஃப்ளைட்ல போறீங்க. இதுல இப்படி கியூ இருக்கும். நாங்க இப்படி லக்கேஜ் எல்லாம் போட வேணும். அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்றதையெல்லாம் நான் அந்த வீடியோல காட்ட ஆரம்பிச்சுருவேன். அப்ப அவங்களுக்கு ஒரு 2 கிழமை, 3 கிழமைக்கு முதல்ல இருந்தே தெரியும். இப்ப நாங்க ஹாலிடே போப்போறோம். அப்படி என்ற அந்த விளக்கம் அவங்களுக்கு வந்துடும். ஆனா, ஃப்ளைட்ல இருந்தாலும் ஒரு 4, 5 மணித்தியாலம் ஃப்ளைட்ல இருக்கிறதுன்றது அது கஷ்டம். இப்ப நார்மலா எங்களுக்கே கஷ்டமாண்டேக்கல, இந்த பிள்ளைகளுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன செய்வேன்னு சொல்லிச்சேன்னா, ஏதாச்சும் ஒரு லாங் அ அ ட்ராவலிங் போறோம்ண்டா, தனி ஒரு பேக் ஒன்றுல இந்த மாதிரி சென்சரி டாய்ஸுகள வச்சுருவேன்.
தெராப்புட்டி பிடிக்கும், பிளேடோ பிடிக்கும், ஸ்லைம், கிளே அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு பேக்ல போட்டுட்டு என்ன செய்வேன், அத வந்து பிள்ளைகளுக்கு கையில குடுத்துருவேன். கையில குடுத்துட்டா, அத வந்து அவங்க கொஞ்சம் அந்த கையில வச்சிருக்கிறாள் பாருங்க பிளேடோ தான். குழந்தைக்குள்ள அவளுக்கு வந்து அதுதான் அவள வந்து ரெகுலேட் பண்றது உண்மையிலே. அது மாதிரி என் மகனுக்கும். அப்ப 2 பேருக்குமே நான் அந்த மாதிரி திங்ஸுகள் எல்லாம் கொண்டு நான் ப்ரிப்பேர்டா இருக்கிறபடியால, எனக்கு வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, பிள்ளைகள் இன்கேஸ் ஏர்போர்ட்ல குழம்பினாலோ, ஹோட்டல்ல எங்கேயும் போற வழிகள்ல எல்லாம் குழம்பி அழுது இது பண்ணினாலோ, ஒரு நாளும் நான் அவங்களோட கதைக்கிறதுக்கோ, அவங்கள வந்து காமா இருக்கிறதுக்கு சத்தம் போடாத, வாய மூடு அந்த மாதிரியான இதுகளெல்லாம் சொல்லவே மாட்டேன். என்னுடைய இது வந்து நான் ஜஸ்ட் அமைதியா இருந்துருவேன். இவரையும் சொல்லுவேன், எதுவுமே சொல்லாதீங்க. டக்குனு மெல்டவுன் ஆயிடுவாங்க சில சமயங்கள்ல. அந்த டைம்ல நாங்க போய் இருந்து கொண்டு, "வாய மூடு, சத்தம் போடாத, ஆட்கள் பார்க்குறாங்க." அந்த மாதிரியெல்லாம் சொன்னா, பிள்ளை இன்னுமே வந்து அழ ஆரம்பிக்கும். அப்ப டக்குனு நான் காம் ஆயிருவேன். ஏன்னா முந்தியுள்ள வீடியோல எல்லாமும் நான் சொல்றது, டபுள் எக்ஸல் காமா நீங்க இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி சிச்சுவேஷனை எல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். ஏர்போர்ட்லலாம் குழம்புவாங்க தான், இல்லேன்னு இல்ல. பிள்ளைகள் குழம்பும்போது டக்குனு நான் வந்து என்ன ரெகுலேட் பண்ணிட்டு நான் காம் ஆயிருவேன். இப்ப அஸ் அ பேரண்ட்ஸா நாங்களே எங்கள ரெகுலேட் பண்ண தெரியாட்டிக்கு, பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்க முடியாது. எங்கட உணர்வுகள் வந்து ஒரு மிரர் மாதிரி. நீங்க காமா இருந்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, பிள்ளை ஒரு வேள மெல்டவுன் ஆயிட்டாலும், அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல டக்குனு வந்து கூல் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ, எப்பவுமே வந்து நீங்க டபுள் எக்ஸல் காமா இருந்து பழகுங்க, எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகைக்குள்ள. அடுத்தது எப்பவுமே வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. ஒரு வேளை இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அதா இதான்னு சொல்லி நெகட்டிவா யோசிச்சு கொண்டே இருக்காதீங்க. ஏன்டா உங்களோட எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே பாசிட்டிவாவே யோசிங்க. அடுத்தது கரண்ட் சிச்சுவேஷன்ல அந்தந்த தருணத்தில நடக்கிற விஷயங்கள என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு போய்க்கொண்டே இருங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? அடுத்த கிழமை என்ன நடக்கும்? பிள்ளைகளோட ஃபியூச்சர் என்ன ஆகப் போகுது? அப்படின்ட்டு லைக் ஃபியூச்சர நினைச்சு நீங்க டிப்ரஷனுக்குள்ளேயோ, ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ தயவு செய்து போகாதீங்க. எப்பவுமே உங்கள நீங்க காமா வச்சுருங்க. உங்கள காமா வைக்கிறதுக்கு மென்டல் ஏதாச்சு கோர்ஸுகள் இருந்தா செய்யுங்க. யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, எக்ஸர்சைஸுகள் செய்யுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அப்பதான் இந்த பிள்ளைகளோட நாங்க வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது இல்லையா? அப்பதான் நாங்க அதையெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்ல வேணுமென்று நான் யோசிச்சேன் நான். ஒருவேளை உங்களுக்கும் சிறப்பு குழந்தைகள் இருந்தா, தயவுசெய்து வீட்ல வச்சிட்டுருக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அம்மா, அப்பா நீங்க உங்களோட குழந்தைகள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்றும் தீண்டத்தகாத நோயோ, ஆ யார்ட்டயும் சொல்லக்கூடாத ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது. இவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நீட்ஸ் தேவ. அத நாங்க செய்தோம்ண்டாலே எங்களோட பிள்ளைகள் நல்லா வருவாங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தெரப்பிகள், ட்ரெய்னிங்கள் அதுகளெல்லாம் கொடுங்க. பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு விடுங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. அந்த உரிமைகளை எல்லாம் யாருமே தட்டி பறிக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கும் உரிமை கிடையாது. இங்க வேற யாருக்கும் உரிமை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள ஹேப்பியா வச்சுருங்க. நீங்களும் ஹேப்பியா இருங்க. உங்களோட லைஃப் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நான் நம்புறேன். அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாரும் ஹேப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. திங்க் பாசிட்டிவ்.